திரு சாமிநாதன், அதிமுகவை விமர்சிக்கிறதே கிடையாது, அதிமுக திமுகவுக்கு மாற்றுன்னு சொன்னாதான் இந்த முறை அவருக்கு வெற்றி கிடைக்கும், அந்த வாக்குகளையும் அவர் வாங்கணும், நடுநிலையா அதிமுகவும் வேணா திமுகவும் வேணா நினைக்கிறவங்க வாக்குகளையும் அவர் வாங்கணும்னு பேசினாங்க முதல் சுற்றுல. ஏன் அதிமுகவை விமர்சிக்கிறதே இல்லை, என்ன காரணம்? இல்ல, விஜய் அவர்கள் அதிமுக விமர்சிக்காம இருக்க காரணம் அதிமுக தரப்புல இருக்கிற ஓட்டை தான் ஈர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அதிமுக என்பது திமுக எதிர்ப்பால கட்டி எழுப்பப்பட்ட ஒரு இயக்கம். இன்னைக்கு அதிமுகவுக்கு ஒரு தனித்த ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் ஒரு பிரதமர் அதிமுக களத்துல இருக்கு, அதிமுக போட்டி போட போது, ரெட்டலட்சம் களத்துல இருக்க போது அப்புறம் எப்படி விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க அவங்க? இல்ல, அவர் விஜய் அப்படிதான் நினைக்கிறார். விஜய் அப்படிதான் ஆழமா நம்புறார். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, திமுகவுக்கு தனக்கு தான் போட்டி அப்படிங்கிற எண்ணத்தை தொடர்ந்து மக்கள் மத்தியில தூவுறப்ப அதிமுக பக்கம் வாக்களித்துட்டு இருக்கக்கூடிய மக்களை, நான் அதிமுக தொண்டர்களை சொல்லல, அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எதையும் சொல்லல, அதிமுகவுக்கு திமுக எதிர்ப்பு என்கிற புள்ளியில இருந்து அதிமுகவுக்கு ஓட்டு போடுற ஒரு மக்கள் இருக்காங்கல்ல, அந்த மக்களை தன் பக்கம் ஈர்க்கலாம் அப்படின்னு விஜய் அதுக்குள்ள ஒரு அரசியல் கணக்கு வச்சிருக்காரு. இன்னொன்னு, திமுக அதிமுக ரெண்டுக்கும் மாற்றுன்னு நம்ம ஒண்ணு பேசணும்ல சார். ரெண்டு பேரும் விமர்சிச்சாதான் அவருக்கு ஒரு மாற்றுக்கான ஓட்டு வரும் அப்படின்னு நம்ம பேசணும். அதுல விஜயகாந்த் அவர்கள் தேர்தலை சந்தித்த பொழுது 8% ஓட்டு, சீமான் அவர்கள் இன்னைக்கு தேர்தல பாராளுமன்றத்துல ஒரு வாங்கின ஓட்டு 8% ஓட்டு. அப்ப மாற்றத்துக்கான அளவீடு நம்ம ஒரு 8% தான் மதிப்பிட முடியும். ஆனா விஜய் நினைக்கிற ஓட்டு மாற்றத்துக்கான ஓட்டு மட்டும் இல்ல, அதிமுகக்குள்ள இருந்து எனக்கு ஓட்டு வேணும், பாஜகவை பெருசா திட்டாம இருந்தா அங்க இருக்கக்கூடிய பாஜக தரப்புல இருக்கக்கூடிய ஒரு இந்துத்துவ அரசியல் இதுவரை இருந்த இளைஞர்கள் கூட்டம் கூட தன்னை நோக்கி வரும். நீங்க ஒரு கட்சியை தொடர்ந்து விமர்சிக்கிற பொழுது ஒரு எதிரியா திமுக அவர் வைக்கிறார், இதே நேரத்தில் ஒரு பாஜகவை தொடர்ந்து விமர்சிக்கிற பொழுது அங்கு இந்துத்துவா RSS போன்ற அமைப்புகள் இருக்கிற சங் பரிவார் அமைப்புகள் இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன விஜய் நம்ம கட்சியை, நம்ம கொள்கையை, நம்ம கோட்பாட்டை ரொம்ப விமர்சிக்கிறாருன்னு அவருக்கு எதிராகவே திரும்ப வாய்ப்பு இருக்கும். விஜயை பொறுத்தவரை நுண்ணரசியலாக எதுவுமே பேசாமல் இருக்கிற வரைக்கும் தான் அவருக்கு ஓட் பேங்க். நம்ம பேசுறதெல்லாம் அடர்த்தியான அரசியல். விஜய் என்றைக்கு அடர்த்தியான அரசியல் பேச ஆரம்பிக்கிறாரோ அன்றைக்கு அவர் 10ஓடு 11 சராசரி கட்சியா மாறிடுவார். இல்ல, அனைவருக்கும் வீடு, எல்லோரும் பட்டப்படிப்பு படிக்கணும், எல்லோருக்கும் பைக் வேணும், கார் இலக்கு, அதெல்லாம் இது திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளும் இங்க கிட்டத்தட்ட செஞ்சு முடிச்ச இடம் தானே அது. வளர்ந்த மாநிலத்துல தானே அவர் அரசியல் பண்ணணும், புதுசா கட்சி தொடங்கி அவர் ஆட்சி பொறுப்புக்கு வரணும்னு அவர் நினைக்கிறார். நெசவாளர்கள் நலவாரியம் இருக்கு, மீனவர்கள் நலவாரியம் இருக்கு, ஆசிரியர்களுக்குன்னு தனியா சங்கம் இருக்கு, கூட்டமைப்பு இருக்கு, அரசு தொடர்ந்து பேசிட்டே தான் இருக்காங்க. திமுகவும் செய்யறாங்க, அதிமுகவும் செய்யறாங்க. புதுசா என்ன சொல்லி அந்த இடத்த அவர் அந்த வெற்றிடத்தை நிரப்ப போறாரு, அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய போறாரு? இல்ல, அதான் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசுல ஏற்கனவே என்னவெல்லாம் திட்டங்கள் இருக்கிறது, என்னெல்லாம் செயல்படுத்துறாங்க என்கிற புரிதல் கூட இல்ல. அதுதான் அவருக்கு இன்றைய பேச்சு. நீங்க இந்த வீடு கட்டுற திட்டம்லாம் தமிழக அரசு நிதி கொடுக்குது, பிரதமருடைய வீடு கட்டு மத்திய அரசு நிதி கொடுக்குது. மானிய விலை ஸ்கூட்டர்லாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு முந்தைய அதிமுக ஆட்சியிலே கொடுத்துட்டாங்க, நீங்க குறிப்பிட்டதை போல. இது எல்லாமே ஏற்கனவே மக்கள் நல திட்டங்கள்லாம் தமிழ்நாட்டுல நிறைய இருக்கு. முதல்ல விஜய் அவர்களுக்கு இதெல்லாம் மக்கள் நல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது, செயல்ல இருந்துச்சு, செயல்பாட்டுல இருந்துச்சு என்கிற தரவுகள் இல்ல. பட் ஆனா இது எல்லாமே இன்னைக்கு மக்கள் கிட்ட ஒரு கவர்ச்சி அரசியல். இன்னைக்கு அவர் ஒரு பிரபலம் ஒரு கவர்ச்சிகரமான விஷயங்களை பேசுறாரு, அதுவே போதும்னு அவர் நினைக்கிறார். நம்ம இப்ப களத்துக்கு போனோம், ரொம்ப அதிகமா இப்ப நீங்க அதிமுகவை அவர் விமர்சிச்சாருன்னா அவருடைய இலக்கு யாரையுமே விமர்சிக்கல. அவரு திமுகவை தவிர யாரையுமே விமர்சிக்கல, பாஜகவை விமர்சிக்கல, திரு சீமான விமர்சிக்கல, அதிமுக விமர்சிக்கல, எல்லா கட்சியில இருந்தும் நம்ம மேல கோவப்பட்டாம வாக்களிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆமா, நிச்சயமா. நீங்க சீமான் கடுமையாக விமர்சித்த பொழுது கூட ஒரு பதில் பண்ணல விமர்சிக்கல. அதுக்கு எல்லாமே காரணம் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அதிமுக இருந்து கொஞ்சம் ஓட்டு, சீமான் கட்சியில இருந்து கொஞ்சம் ஓட்டு. நீங்க விஜய் 20% எடுப்பாரு, 15% எடுப்பாரு, நம்ம பேசணும்ல சார். அவர் எங்க இருந்து எடுப்பாரு? அவர் இதுவரை ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த ஓட்டு பேங்க்ல இருந்தா அவர் எடுத்தாங்கணும். அப்ப அவர் அதனாலதான் அதை குறி வைக்கிறார். அப்ப திமுக ஏன் விமர்சிக்கிறாரு, மற்ற கட்சியெல்லாம் விமர்சிக்கலன்னா திமுகவோட கொள்கையை தானே இவரு கொள்கையா சொல்றாரு. சமூக நீதிங்கிறாரு, சமத்துவங்கிறாரு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறாரு. அவங்ககிட்ட இருந்து கொள்கையை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாருன்னே கூட வச்சுக்கோம். அவங்ககிட்ட இருந்து கொள்கையை எடுத்துக்கிட்டாரு, மற்றவர்களை விமர்சிக்கிறார். அப்ப இந்த விமர்சிக்காத கட்சிகள் இருந்து ஆதரவு ஓட்டை உருவாக்கலாம், திமுகவோட கொள்கையே பேசுறதுனால கொள்கை சார்ந்த ஓட்டுகளையும் இருக்கலாம் அப்படின்னு அவர் அந்த வகையான ஒரு நுண்ணரசியலை கையில் எடுத்திருக்காரு அப்படின்னு. காம்போ ஒர்க் அவுட் ஆகுமா? கொள்கையை திமுக கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு யாரையுமே விமர்சிக்காம அந்த வாக்குகளை கொண்டு வந்து சேர்த்தணும் தன் கட்சிக்கு அப்படின்ற அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆமா? ஸ்ட்ராட்டஜி புரியுது. திரு சுவாமிநாதன் சொல்ற மாதிரி எந்த கொள்கையுமே இல்லாத அரசியல் தான் இங்க சக்சஸ் ஆயிருக்கு. ஏடிஎம்கே 30 வருஷத்துக்கு மேல ஆட்சி பண்ணிருக்காங்கிறதுனால அந்த ப்ளூ பிரிண்ட் எடுத்து இவரும் ஜெயிக்க பாக்குறாரு. ஆனா நீங்க இப்ப பிஜேபியை எதிர்க்காம நீங்க அரசியலே செய்ய முடியாத நிலைமை இருக்குது. நீங்க இப்போ நான் அவங்க கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி பேசவே மாட்டேன், இது சட்டமன்ற தேர்தல் இருக்கவே முடியாது. பிஜேபி ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட், அவங்களை எதுக்காம அல்லது ஏடிஎம்கே பத்தி பேசாம நீங்க எப்படி இருக்க முடியும்?
இன்ஃபேக்ட் ஏடிஎம்கே ரியாக்ட் பண்ணணும். எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி நாங்க இருக்கிறோம் இல்ல கரெக்ட் அப்படின்னு அவங்க கேட்கறோம். சரி கரெக்ட். இப்ப ஏடிஎம்கே விமர்சிக்க தொடங்குறாருன்னு வச்சுக்கோ. இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க பிஜேபி சொன்னீங்கல்ல, பிஜேபி விமர்சிக்கிறார், அப்புறம் ஏன் ஏடிஎம்கே விமர்சிக்கலன்னு கேட்போம், ஏடிஎம்கே விமர்சிப்பார். அப்புறம் ஏன் நீங்க சீமான விமர்சிக்கலன்னு கேட்போம், சீமான விமர்சிப்பார். ஒரே நேரத்துல திமுகவை, சீமான, பாஜகவை, அதிமுகவை எல்லாரையும் விமர்சிக்கிறது மூலமா இவருக்கு ஏதாவது கிடைச்சிருமா? இல்ல நீங்க சொல்ற மாதிரி நீங்க அதை டிஸ்ட்ராக்ட் ஆகும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா இவர் திமுகவை கண்மூடித்தனமா எதிர்த்தா போதும், அது நம்மளுக்கு வெற்றி கொடுத்துரும் நம்புறாரு. அது நம்ம இந்த பஞ்ச் டயலாக் அரசியல் போதும், மேம்போக்கான அரசியல் போதும் தமிழ்நாட்டுக்குன்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. அவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ் முடிவு பண்ணிட்டாங்க. அவரா முடிவு பண்ணான்னு சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு அரசியல்ங்கிறது தேர்தலில் ஜெயிக்கிறது மட்டும்தான். இது ஆரோக்கியமான அரசியலான்னு கேட்கிறேன். நீங்க ஜெயிச்சா கூட நீங்க ஒரு சப்ஸ்டாண்டிவ் இஷ்யூஸை பேசாம ஜெயிக்கிறதுல என்ன பெருமைன்னு கேட்கிறேன். அவர் சொல்றதுல நிறைய ஹிஸ்டாரிக்கல் எரர்ஸும் இருக்கு. திமுக எம்ஜிஆர் வெறும் கூத்தாடின்னு மட்டும் சொல்லல, ஒரிஜினல் கூத்தாடி கட்சி தான் நீங்க டிஎம்கே தானே சொல்ல முடியும். அண்ணா கருணாநிதி அவர்களுக்கு சினிமாவோட தொடர்பு உண்டு. 1961ல இவர் 62ல இவர் எஸ்எஸ்ஆர் எம்எல்ஏ ஆனது, முதல் முறையா எம்எல்ஏ ஆனது திமுகவில். 1961ல அந்த கட்சியில முதல் பிளவே ஈவிகே சம்பத் என்ன சொன்னாருன்னா, சினிமாவை சேர்ந்தவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் அண்ணா கொடுக்குறாருன்னா அவர் கட்சியை பிளந்தாரு. ஸோ அது பிரச்சனை கிடையாது. எம்ஜிஆர் ஒரு மினிஸ்டர் ஆகணும்னு நினைச்சாரு, அப்புறம் மூகா முத்துவை வளர்த்தாரு, அதுவும் சினிமால. அந்த ஐரணி நீங்க பாருங்க. தன்னுடைய பையனை கருணாநிதி அவர்கள் சினிமாவில் பெரிய ஆளாக்கணும்னு நினைச்சது கூட எம்ஜிஆரோட அவருக்கு முரண்பாட்டுக்கு காரணம். அவர் நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்ச தேர்தலுக்கு எனக்கு அதுக்கான ஒரு இது வேணும் அப்படின்னு மினிஸ்ட்ரி கேட்டதா சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் இருக்குது. அவர் கன்வீனியன்ட்டா எம்ஜிஆர் ஹீரோ அவர் ஒரு ஹீரோ ஆக்கிட்டு அவருக்கு இப்ப அதுக்கு முன்னாடி டிஎம்கேக்கு இந்த சினிமா தொடர்பே கிடையாது. எம்ஜிஆர் மட்டும் தான் தொடர்பா? எம்ஜிஆருக்கு முன்னாடியே தொடர்பு உண்டு, அண்ணாக்கு தொடர்பு உண்டு, கருணாநிதிக்கு தொடர்பு உண்டு. கருணாநிதிக்கு கிடைச்ச முதல் காரே என்எஸ் கிருஷ்ணன் கொடுத்தது தானே ஒரு படத்துக்கு கதை சேர்ந்ததுக்காக. சோ இதெல்லாம் மறைச்சிட்டு அவர் இந்த எம்ஜிஆர்ங்கிற பிம்பத்தை மட்டும் தனியா எடுத்துட்டு வராரு. இன்ஃபேக்ட் ஏடிஎம்கே ரியாக்ட் இல்ல, அண்ணா எம்ஜிஆர்ங்கிற பிம்பங்கள் மட்டும் போதும் நினைக்கிறாரு. அது ஏடிஎம்கே ரியாக்ட் பண்ணணும். எங்க கட்சி தலைவர் கட்சியை ஆரம்பிச்சது திமுக எதிர்ப்புக்காக. நாங்க இன்னும் களத்துல இருக்கிறோம். 30 வருஷத்துக்கு மேல தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிறோம். ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி நாங்க தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிறோம். ஜெயலலிதா இல்லாம நாங்க ஆட்சி செஞ்சிருக்கிறோம். நீங்க என்ன பேசுதுன்னு அவங்க கேட்கணும். அதிமுக கேட்கணும். அவங்க வெறும் திமுக தலைவர்களும் ரியாக்ட் பண்றது இல்ல, ஏடிஎம்கே தலைவர்களும் ரியாக்ட் பண்ணல. அப்ப இவருக்கு ஒரு ஃப்ரீ பாஸா என்ன வேணா பேசலாமா? சரி பேசும்.